அடோலசன்ட் சீரிஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடோலசன்ட் சீரிஸோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, அந்த சீரீஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க. செகண்ட் எபிசோட் ஆஃப் அடோலசன்ஸ். அந்த எபிசோடில் ஒரு போலீஸு அவர் ஒரு கொஷின் கேட்பார், ஜேமி மர்டர் பண்ணதுக்கான மோட்டிவ் என்னன்னு. அதுக்கான பதில் தான் தேர்ட் எபிசோட் அண்ட் ஃபோர்த் எபிசோடில் நம்மளுக்கு கிடைக்கும். தேர்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு, ஜேமி அவன் தான் மர்டர் பண்ண பையன். அவங்ககிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும். அவன் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நிறைய போஸ்ட் போட்டிருப்பான். அந்த போஸ்ட்டுக்கு கீழே தான் கேட்டி, அவள் தான் இறந்து போன பொண்ணு, அவள் ஒரு புள்ளி பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டு வச்சுருப்பாள். அந்த கமெண்ட்டுக்கு நிறைய பேர் ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிரிக்கிற மாதிரி ரியாக்ஷன். கமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஜேமி கத்தி எடுத்துன்னு போய் கேட்டியை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பயப்படுத்துவான். இதே ஜேமியோட கதை இப்போது நம்ம ஃபோர்த் எபிசோடில் எடி, அதாவது ஜேமியோட அங்கே அப்பா, அவங்களோட கதை என்னென்னு பார்க்கலாம். அவரோட வேனில் ஒரு கமெண்ட் யாரோ எழுதிட்டு போயிருப்பாங்க. அந்த கமெண்ட்டை படித்த உடனே அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அந்த கமெண்ட்டை உடனே அழிக்கணும்னு அந்த பெயிண்ட் ஷாப்புக்கு போவோம். பெயிண்ட் ஷாப் பக்கத்தில் தான் அந்த 2 பசங்களும் இருப்பாங்க. அந்த 2 பசங்களை பார்த்த உடனே ஜேமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்தது இல்லாமல் அவங்கள போய் பயங்கரமாக தாக்குறான். அவங்கள அடிக்கும்போது ஜேமி ஒன்று சொல்லுவான், என்னை பார்த்து சிரிக்காதீங்க, என்னை பார்த்து சிரிக்காதீங்க, என்னை பார்த்து சிரிக்காதீங்க. எடியோட கதையும் ஜேமியோட கதையும் ஒரே மாதிரி ஒத்துப்போதில்லை. எடியோட வேனு தான் ஜேமியோட இன்ஸ்டாகிராம்னு நினச்சிக்கோங்க. அந்த கமெண்ட் தான் அவனுக்கும் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கீழே கமெண்ட் வரும். இதை பார்த்ததுக்கப்புறம் சிரிச்சிருவாங்க என்ற அவமானத்தில் தான் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜேமிக்கிட்ட வெப்பன் இருந்துச்சு, அவங்க அப்பா இடைக்கிட்ட வெப்பன் இருந்ததில்லை. ஜேமிக்கு அவங்க அப்பா தான் ஒரு ஐடல், ரோல் மாடல் மாதிரி. ஸோ அவங்க அப்பா அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஜேமியும் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இதுதான் அடோலசன்ட் சீரீஸோட மெயின் அப்ஜெக்டிவ்.